வியூவர்ஸ், வெல்கம் டு SSVL என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2024ல் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு மலையாள ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் முரா. இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, அணின்னு அந்த ஊரில் பெரிய ரவுடி ஒருத்தர் இருக்காரு. அந்த ரவுடிக்கு கீழே ஒரு 4 பசங்க வேலை பார்க்குறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். இந்த அணிங்கிறவர் எது சொன்னாலும் சரிண்ணே நாங்கள் உடனே பண்ணிடுறோன்னு பயங்கர விசுவாசமாக இருக்கக்கூடிய பசங்க. இந்த பசங்க கிட்ட அணி ஒரு வேலையை கொடுக்குறாரு. அது என்ன வேலைன்னா, ஒரு இடத்துல நிறைய பணம் இருக்கு, ஆனா எவ்வளோலாம் தெரியாது. அந்த பணத்தை அடிச்சிட்டு வந்தா அந்த பணத்தை அடிக்க சொன்ன ஆளுகிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கமிஷன் பேசி வாங்கி தரேன்னு சொல்ல, அந்த பசங்களும் சரி நாங்க பணத்தை எடுத்துட்டு வரோம்னு கிளம்புறாங்க. இப்படி கிளம்பி போற இந்த பசங்களுக்கு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் என்ன, இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்க அவங்களோட பையனுக்கு கால் பண்ணி எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்றது, சீக்கிரம் வரீங்களா இல்லையான்னு கேட்க, இதோ 5 மினிட்ஸ்ல வந்துருவோன்னு சொல்லி போனை கட் பண்றான். இங்க இந்த லேடியும் இன்னொருத்தருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே திரும்பி பார்க்க, திடீர்னு ஒருத்தன் வந்து அவங்கள கத்தியால குத்திடுறான். உடனே அவங்க கன் எடுத்து ஷூட் பண்ண வராங்க. அப்ப இன்னொருத்தன் பின்னாடி வந்து கத்தியாலே குத்திட்டு 2 பேரும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அப்ப அவங்க பையனும் அங்க வந்துடுறான். மற்றவங்க எல்லாம் அவங்க 2 பேரையும் துரத்திட்டு ஓடுறாங்க. இந்த பையன் அவங்க அம்மா பக்கத்திலே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான். இவனுங்க யாரு, எங்க இருந்து வந்தானுங்க, எதுக்காக இவங்களை கொலை பண்றாங்கன்னு எதுவுமே புரியல. கட் பண்ணி முரான்னு டைட்டில் போடுறாங்க. இதோ போன் பேசிட்டு வரான்ல, இவனோட பேர் தான் சொக்கு. இப்பதான் நமக்கு அந்த 4 பசங்களையும் காமிக்கிறாங்க. இவனுங்க 4 பேருமே சின்ன வயசுல இருந்தே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கூட அவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அந்த கம்பெனியை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வரவும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு குடுக்குடுன்னு ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல அவனுங்களாலையும் ஓட முடியல. இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு, இருடா சொக்கண்ணனுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு அந்த சொக்கண்ணனுக்கு கால் பண்றாங்க. இந்த சொக்கு யாருன்னா, அவர் தான் இந்த பசங்களுக்கு வேலைலாம் அசைன் பண்ணுவாரு. இப்ப இதுல ஒரு பையன் அவருக்கு கால் பண்ணி எல்லாரும் சேஃப் தானேன்னு கேட்க, எல்லாரும் சேஃப் தான், நைட்டு பாருக்கு வந்துருங்கடான்னு சொல்றாரு. இவங்களும் அவர் சொன்ன பாருக்கு வந்துடுறாங்க. இவர் தான் அலி. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரு இன்னொரு ஆள் கிட்ட மண்ணடிக்கிற பிரச்சனை ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவன் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியே தெரியல. நம்ம சொக்கு அணி அண்ணன் கிட்ட போய், அவனுங்க காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியே தெரியல, நீங்க வந்து பேசுங்கன்னு சொல்ல, உடனே அணி அண்ணனே இப்ப எந்திரிச்சு வராரு. அவர் வந்து ஒரே ஒரு மிரட்டு தான் மிரட்டுறாரு. இங்க பாரு, இது வரைக்கும் நீ மண் அடிச்சிருக்கலாம், ஆனா இனிமே அடிக்க கூடாதுன்னு சொல்ல, உடனே இவனும் சரின்னு எந்திரிச்சு போயிடுறான். அப்ப அணி அண்ணன் மேல எவ்வளவு பயம் இருக்கணும். இப்பதான் சொக்கு அந்த 4 பசங்களையும் அணி அண்ணன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். கம்பெனியை தானே அடிச்சு நொறுக்க சொன்னா, எதுக்கிட்ட ஆளுங்க மேல கை வச்சிங்க? அண்ணா நாங்களும் கம்பெனியை தானே அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தோம், அப்பன்னு பார்த்து கரெக்டா ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணா. சரிடா சரக்கு அடிப்பீங்களா? அடிப்போன. சரி அந்த டேபிள்ல உட்காந்து சரக்கு அடிங்கன்னு அந்த பசங்களுக்கு சரக்கு சிக்கன் என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுக்குறான். கூடவே கொஞ்சம் பணமும் கொடுக்குறான். நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். அவனுக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான். இவன் வந்த உடனே ஏன்டா இப்படி ஊரை சுத்திட்டு இருக்க, இருக்கிற அரியர்ஸ்லாம் முடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு மாமா என்ன பார்க்க வந்தாரு. வந்து உன்னை பத்தி தான் விசாரிச்சாரு. அவன் என்ன பண்றான், அவன் படிப்பு என்னாச்சுன்னு என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. அவர் எதுக்கு நம்மள பார்க்க வந்தாரு? டேய் அப்பா இல்லன்னு தானே அக்கறையோட வந்து கேக்குறாங்க. அப்பா இருந்தப்ப இந்த அக்கறையெல்லாம் இல்ல, அவர் போனதுக்கு அப்புறம் வந்துட்டானுங்க, என்னை பத்தி யாரும் எதுவும் கவலைப்பட வேணாம்னு சொல்றான். அங்க கட் பண்ணி சொக்குவை காமிக்கிறாங்க. இந்த பர்பிள் டிஷர்ட் இருக்கான்ல, இவனோட சித்தப்பாக்கு யாரோ 16 லட்சம் கொடுக்கணுமா. அதை வாங்கி கொடுத்தா கமிஷனா 2 லட்சம் வாங்கி தரேன்னு சொல்ல, பணத்தை வாங்கி கொடுத்ததோ 2 லட்சம் தரமாட்டேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும், அவன் சித்தப்பனை போட்டு தள்ளிட வேண்டியதான்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த 4 பசங்க இங்கதான் இருக்காங்க. அங்க கட் பண்ணி அணியை காட்டுறாங்க. அவர் ஒரு லேடியை பார்க்க வந்திருக்காரு. இவங்களோட பேர் ரமா. இவங்களை நம்ம ரமா கண்ணு கூப்பிடலாம். அந்த அக்கா பயங்கர கோவத்துல இருக்காங்க. அவனுங்க மறுபடியும் ஏதோ பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறானுங்க. நமக்கு டைம் இல்ல, நீ தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன ரீசன்னா, இவங்க இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்க்க விடாம எவனோ ஒருத்தன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கானா. அதனால அவனுங்களை மிரட்டி அங்க இருந்து அனுப்பிவிடு, அந்த வேலை நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம அணி அண்ணனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அணியும் எதையுமே டைரக்டா போய் டீல் பண்றதே கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட்லாம் இவரே களத்துல இறங்கி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப கொஞ்சம் வயசானதுனால நம்ம சேஃபா இருந்துட்டு இந்த சின்ன பசங்களெல்லாம் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த பிரச்சனைக்குமே அந்த 4
பசங்க இருக்கானுங்கல்ல அவனுங்களை தான் கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலா அங்க என்ன பிரச்சனைனா இவங்க அங்க இருக்கிற பாறையெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணி எல்லாம் போர் போட்டு இவங்க ஃபுல்லா உறிஞ்சிடுறாங்க. இதனால அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு தண்ணியே கிடைக்கிறது இல்ல, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த ஊர்ல ஒரு பொலிட்டிஷியன் இருக்காரு. இனிமே இந்த பாறையெல்லாம் யாரும் உடைக்க கூடாதுன்னு அவர் தான் உட்காந்து இப்ப ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன அந்த பொலிட்டிஷியன் கிட்ட வந்து இங்க பாருடா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு உடனடியா இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் நிப்பாட்டிட்டு ஈவினிங் அக்காவை வந்து பாரு, தேவையான பணத்தை வாங்கிக்கோ சரியா. சரிண்ணே, ஈவினிங் வந்து நான் என்னென்ன பேசுறேன், ஆனா அந்த ஊர் மக்களை நான் எப்படி சமாளிக்கிறது, ஊர் மக்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஈவினிங் வந்து பாருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போகும்போது கரெக்டா ஊர் மக்கள்லாம் அங்க வந்து நம்ம அணியோட காரை மடக்கிடுறாங்க. மடக்கி டேய் யாரா நீ, எங்க ஊருக்குள்ள வந்து பாறையெல்லாம் நீ சுரண்டிட்டு இருப்ப, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமான்னு ஊர் மக்கள் எல்லாம் பயங்கர பிரச்சனை பண்றாங்க. அணியனுக்குமே இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவரே அமைதியா கார்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த 4 பசங்க இருக்கானுங்கல்ல அவனுங்க வந்து ஊர் மக்கள் எல்லாரையுமே அடின்னு அடிச்சு போட்டுடுறானுங்க. கட் பண்ணா நைட்டு எல்லாரும் இவங்களோட இடத்துல இருக்காங்க. இப்ப அக்காவும் அங்க வராங்க. வந்து டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, கட்சிக்காரங்க கிட்ட பேசிட்டு நாங்க கிளம்பிட்டோம், கிளம்பினதுக்கு அப்புறம் ஊர் மக்கள் அங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க யாருடா சொக்கு பசங்களான்னு கேட்க இவனும் ஆமான்னு சொல்றான். பெரிய சீன் ஆயிடுச்சு, நீ அங்க இருந்து என்ன யூஸ், அங்க இருந்த கிழவனை அடிச்சிருக்காங்க, லேடிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, எஸ்பி ஆபீஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் பாக்கி இல்ல, இதெல்லாம் தேவையா, நீ ஒண்ணு பண்ணு 2 நாளைக்கு யாரும் இங்க இருக்காதீங்க, தலைமறைவா இருங்கன்னு சொல்றாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் தாண்டி எங்கேயும் போயிருவேனா, ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் தரேன், சரியா 2 நாளைக்கு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா 2 நாள் நம்ம எங்க தங்குறது, பேசாம பின்னு கிட்ட போயிடலாமா, இந்த பின்னு யாருன்னா அவனுமே இவங்கள மாதிரி ஒரு பெரிய ரவுடி தான், அவனோட இடத்துல சேஃபா இருக்கலாம்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அவனோட இடம்னா பெரிய வீடு எல்லாம் கிடையாது, அவனே காட்டுக்குள்ளதான் தங்கியிருக்கான். இப்ப இவங்களும் போய் காட்டுக்குள்ள சேஃபா தங்கி இருக்காங்க. அப்படியே நைட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. நம்ம அணி மட்டும் தூங்காமலே இருக்காரு. இப்ப காலையில விடிஞ்சா ஒருத்த மட்டும் அண்ணன் போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ்லாம் வந்து இவனை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ரவுண்ட் அப் பண்ணிட்டு அந்த ஆளுங்க உள்ளதானே தங்கி இருக்காங்க, எந்த ஆளுங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நைஸா கிளம்பிடுறான். ஆனாலும் போலீஸ் இவனை நம்பல, கண்டிப்பா அவனுங்க உள்ளதான் இருப்பானுங்க, வாங்க போலான்னு சொல்லி கிளம்புறாங்க. இவங்க கிளம்பின உடனே இவன் விசில் அடிச்சு சிக்னல் கொடுத்துறான். அது அணி அண்ணனுக்குமே கேட்டுருது. அணி அண்ணன் டக்கு டக்குன்னு எல்லாரையும் எழுப்பி டே போலீஸ் வராங்கடா வாங்க ஓடலான்னு எல்லாரும் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. போலீஸும் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. இப்ப இவங்களுக்கும் போலீஸ்க்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டே இருக்கு. வந்தது 4 போலீஸ், அந்த 4 போலீஸும் கரெக்டா அந்த 4 பசங்களையும் பிடிச்சிடுறாங்க. அணியும் வேற வழி இல்லாம அவர் இங்கேயே விட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. போலீஸ் இந்த 4 பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. ஏண்டா உங்களுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும், அவங்கிட்ட போய் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, கேஸ போட்டு வாழ்க்கை பூரா அவங்கள ஜெயில தள்ளுறேன் பாருன்னு மிரட்டிட்டு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி வர சொல்லிடுறாரு. அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தா ஒருத்தவங்க காய்கறி கடையில வேலை பார்க்குறவங்க, இன்னொருத்தவங்க கறிக்கடை வச்சிருக்காங்க, இன்னொரு அம்மா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரணமா தான் இருக்காங்க. இவனுங்க தான் இப்படி வளர்ந்துருக்கானுங்க. இங்க பாருங்கம்மா, இங்க உட்காந்து யாரும் அழக்கூடாது, அவனுங்களை நான் ஜெயில தூக்கி போட போறேன், அப்பதான் அவனுங்களுக்குலாம் புத்தி வரும். இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, கடைசியில எவன் கையிலயாவது குத்துப்பட்டு தான் அவனுங்க எல்லாம் சாவானுங்க. முதல்ல இங்க இருந்து நீங்க எல்லாரும் கிளம்புங்கம்மான்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டுறாரு. நம்ம அணி என்ன பொலிட்டிஷியனுக்கு பணத்தை கொடுத்து அடி வாங்கினவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து கேஸ வாபஸ் வாங்க சொல்லு, எனக்கு அந்த பசங்க வேணும்னு சொல்றாரு. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நான் போய் வெளியில எடுத்துட்டு வந்துடுறேன்னு கிளம்புறான். காசு கொடுத்து பசங்களை வெளியிலயும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் இவனுங்க இந்த வேலைக்கெல்லாம் போகாம கிடைச்ச காசை வச்சு அப்படியே ஊரை சுத்திட்டு ஜாலியா இருக்கானுங்க. இதுல சஜின்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு லவர் வேற இருக்கு. கட் பண்ணா ஒரு ஆளு அணிக்கிட்ட வந்து ஒரு டீல் பேசுறாரு. ஆனா இந்த டீல் ரொம்பவே ரிஸ்க்னு அணி சொல்ல, பொருள் இடம் மாறிக்கிட்டே இருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச பசங்களை வச்சு நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே செட் ஆகல, இப்ப அதை ஈஸியா எடுக்கிற மாதிரி ஒரு ரிஸ்க் இல்லாத இடத்துல தான் இருக்கு, இப்ப எடுக்க ட்ரை பண்ணாதான் கரெக்டா இருக்கும், இங்க பாரு இந்த டீலை மட்டும் நம்ம கரெக்டா முடிச்சிட்டோம்னா நம்ம எல்லாரும் செட்டில் ஆயிடலாம், நீ மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல அணியும் அதை பத்தி யோசிக்கிறான். இப்ப அணியோட ஃப்ரெண்டு அணியை மீட் பண்ண வராரு. இவரும் அவர்கிட்ட இந்த டீல் பத்தி சொல்றாரு. இதை நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்றன்னு கேட்க, பெரிய
டீல் எல்லாம் முடிச்சிடலாம்டா. நாமளும் எத்தனை நாளைக்கு இப்படி 5-10க்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறது? ஒரு பெரிய அமௌண்டா பார்த்து நம்மள லைஃப்ல செட்டில் ஆக வேணாமா? ஆமாடா, அதை தான் நானும் யோசிக்கிறேன். சரி, என்னடா டீல்? ஒரு இடத்துல நிறைய பணம் இருக்கான், அது எல்லாமே பிளாக் மணி தான். அதை அடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். சரி, இப்ப அமௌண்ட் எங்க இருக்கு? மதுரை டு திருநெல்வேலி ரோட்ல ஏதோ ஒரு குடோன்ல இருக்கு. சரியா எவ்வளவு பணம் இருக்கும்? எவ்வளவுன்னு எக்ஸாக்டா தெரியலடா, ஆனா நிறைய பணம் அது மட்டும் எனக்கு தெரியும். அப்ப நம்ம போய் எடுத்துடலாமா? இல்ல, நம்ம பணம் வேலைக்காகாது, ஆளை வச்சுதான் முடிக்கணும்னு சொல்ல, அமௌண்ட் பெருசுன்னு சொல்ற ஆள் அனுப்புனா இன்னும் ரிஸ்க் அதிகமாயிடுமே. இப்ப அனியோட ஃப்ரெண்டு சொக்கு டீம் அனுப்பலாம்னு சொல்ல, இவரும் சொக்கு ஓகே தான், ஆனா கூட இருக்க பசங்க எல்லாம் சரியில்லை, அதனால வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஏன் அந்த 4 பசங்களை அனுப்பக்கூடாதுன்னு அனி சொல்ல, அவனுங்க சின்ன பசங்கன்னு அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு. சின்ன பசங்க தான், ஆனா வேலையை கச்சிதமா முடிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. கட் பண்ணி பசங்களை காட்டுறாங்க. அவனுங்க கிட்ட விஷயத்த சொன்ன உடனே அவனுங்க ஷாக்கா பாக்குறானுங்க. என்னடா பயந்துட்டீங்களா? பயம்லாம் இல்லைன்னு. கேஸ் போட்டாங்கன்னா என்ன பண்றது? டேய், அது ஃபுல்லா பிளாக் மணிடா, அவனுங்களால போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த பணம் இருக்கிறது மதுரை ரோட்ல. ஆல்ரெடி 2 மதுரை பசங்க இதை எடுக்கிறதுக்காக போயிட்டு அவனுங்க அந்த டீல்ல ஃபெயில் ஆயிட்டானுங்க. இப்ப நீங்க மட்டும் போயிட்டு கரெக்டா அந்த பணத்தை அடிச்சிட்டீங்கன்னு வைங்க, நம்ம எல்லாருக்கும் லாட்டரி அடிச்ச மாதிரிடா. நல்ல கமிஷன் வாங்கி தரேன். இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க பணத்தை எடுக்க போற இடத்துல அங்க ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்கடா, ஈஸியா போய் எடுத்துட்டு வந்துடலாம். என்ன ஓகேவா? சரிடா, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நல்ல முடிவா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்டா, நீங்க இந்த வேலையை செய்றீங்களோ இல்லையோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரியவே கூடாது, முக்கியமா சொக்குக்கு தெரியவே கூடாது, ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு இவனுங்களும் கிளம்பிடுறாங்க. நைட் இவனுங்கெல்லாம் உட்காந்து என்ன பேசுறானுங்கன்னா, இந்த 4 பேர்ல ஒருத்தனோட பேரு அனந்த். அனந்த் கிட்ட, மச்சான் நீ சொல்ற இந்த டீலை நம்ம முடிப்போமா வேணாமா? டேய், முடிச்சா நல்லதுதான், ஆனா நம்ம முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா கரெக்டா பிளான் பண்ணி பண்ணணும். இவனுங்க சொல்லுவானுங்க ஆள் இல்ல அது இதுன்னு, ஆனா அங்க போய் இறங்கின உடனே ஆளுங்க இருந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? சரிடா மச்சான், இப்ப என்னதான் பண்ணலாங்கிற? இது ஒண்ணும் விளையாட்டு இல்லைன்னு சொல்ல, அங்க கட் பண்ணா அனந்த் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து இப்ப வீட்டுல டிராப் பண்ணிட்டு, அக்கா கொஞ்ச நாளைக்கு எனக்கு எந்த போனும் பண்ணாத, நான் பசங்களோட ட்ரிப் போறேன், சரியா? சரிடா, இப்படியே சுத்திக்கிட்டு இருக்காம வேலைக்கு போ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அக்கா நீ பத்திரமா உள்ள போன்ட்டு இவனும் கிளம்புறான். நேரா காலையில அணிக்கிட்ட போயிட்டு இந்த டீலை நாங்க முடிச்சு தரோம்னு ஒத்துக்கிறானுங்க. சரி, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல, கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், அண்ணா அதெல்லாம் நாங்க கரெக்டா பண்ணிடுவோம். அப்புறம் இதுக்கு முன்னாடி 2 மதுரை பசங்க போயிட்டு ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, அவங்க டீடைல்ஸ் வேணும். அது எதுக்குடா உங்களுக்கு? இல்ல, அவனுங்க எப்படி ஃபிளாப் ஆனாங்கன்னு தெரிஞ்சா அந்த தப்பை நாங்க பண்ணாம நாங்க போய் கரெக்டா எடுத்துட்டு வந்துருவோம்ல, அதுக்காக தான். சரிடா, டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அப்புறம் இங்க இருந்து கிளம்பின உடனே உங்க போன் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இந்த சிம் பிடி, இந்த சிம்ல இருந்து தான் எனக்கு கால் பண்ணணும், புரியுதா? ஓகே, நான் வேலையை முடிச்சுட்டு வரோன்ட்டு கிளம்புறானுங்க. அப்ப அனியோட ஃப்ரெண்டு, டேய் இது விளையாட்டு காரியம் இல்ல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்ல, இது விளையாட்டு விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுதானே என்கிட்ட வந்தீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு இவனும் சரியான திமிர் பிடிச்ச பசங்களா இருப்பானுங்க போலன்னு அனிக்கிட்ட சொல்றாரு. இப்ப வீட்டுல எல்லாம் என்ன போய் சொல்றானுங்கன்னா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, பெயிண்ட் அடிக்க போறேன்னு போய் சொல்லிட்டு கிளம்புறானுங்க. இந்த கேப்ல அனியும் அவன் ஃப்ரெண்டும் சொக்குக்கு கால் பண்ணி பசங்களை பத்தி விசாரிக்கிறான். அப்ப பசங்க எல்லாம் என் கூட இல்ல, அவனுங்களுக்கு போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுனா அப்படின்னு சொல்றான். அப்ப பசங்க சொக்கு கிட்ட விஷயத்த சொல்லலன்னு சொல்லி இவனும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இப்ப நேரா பசங்க மதுரைக்கு வந்துடுறாங்க. மதுரைக்கு வந்து அந்த 2 பசங்களோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு நேரா அவனுங்களை பார்க்கவும் போறானுங்க. அவனுங்களை பார்த்தா ஆளு பயங்கரமா இருக்கானுங்க. ஒருத்தன் பேரு சிற்றரசு, இன்னொருத்தன் பேர் மலர்வேந்தன். அவனுங்க வந்து என்ன வேணும்னு கேட்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இவனுங்க எல்லா மேட்டரையும் சொல்றானுங்க. நாங்க முதல் தடவை போனப்ப பணத்தை வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டாங்க, 2வது வாட்டி போறப்ப ரிஸ்க் கொஞ்சம் அதிகம், எங்க 2 பேரால மட்டும் எடுக்க முடியல, ஆனா இப்ப பணம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம 6 பேரும் சேர்ந்தோம்னா கண்டிப்பா அந்த பணத்தை அடிச்சிட முடியும். சரி, உன் கூட சேர்ந்து அந்த பணத்தை அடிக்கிறேன்னு வை, எனக்கு என்ன யூஸ்? எங்க அண்ணன் கிட்ட பேசி உங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல கமிஷனா நான் வாங்கி தரேன், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எங்க கூட வாங்க. இங்க பாரு, மதுரைக்காரங்க நம்புனா நம்புனதுதான், ஆனா ஏமாத்தணும்னு நினைச்சா கொன்னே போடுவோம், அவளையே படாதீங்க, நாங்களும் அப்படிதான், உங்களை ஏமாத்தவே மாட்டோம்னு சொல்றானுங்க. அங்க கட் பண்ணி அனியையும் அனி ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. ஏண்டா போய் 2 நாள் ஆச்சு ஒரு போன் கூட பண்ணலன்னு அனி கேட்க, நீ எதுக்குடா தேவையில்லாம மதுரை பசங்க டீடைலா அவனுங்க கிட்ட கொடுத்த, இப்ப அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும், தப்பு பண்ணிட்டோமோ? என்னடா அவனுங்கெல்லாம் சின்ன பசங்க, இவ்வளோ காசு அவங்க கையில வரும்போது அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்னு சொல்றான். இப்ப அங்க கட் பண்ணி பசங்களை காட்டுறாங்க. இப்ப அந்த பணம் எந்த இடத்துல இருக்கு? எட்டநாயக்கன் பட்டின்னு ஒரு இடத்துல இருக்கு, ஆனா அந்த வழியா போகணும்னா சிசி
சிசிடிவி கேமராலாம் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூட் இருக்கு, அங்க கேமராலாம் இருக்காது. அந்த வழியா போனோம்னா நம்ம கேமரால மாட்டாம போயிடலாம். ஆனா அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு புதுசே கிடையாது. கேமரா இல்லாத வழியிலேயே நம்ம போகலாம். சரி அப்படின்னா பணத்தை எடுத்துட்டு வரதுக்கு நிறைய பேக வாங்குங்க அப்படின்னா உடனே இவனுங்க எல்லாரும் நிறைய பேக வாங்கிட்டு வரானுங்க. இவனுங்களுக்கு எக்ஸாக்டா எவ்வளவு பணம் அடிக்க போறோம்னு தெரியாதுல்ல. குத்து மதிப்பா ஒரு 4-5 பேக் எடுத்துட்டு கிளம்புறானுங்க. கார்ல தான் போறானுங்க. இப்ப எட்டநாயக்கன்பட்டிக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிட்டு இதுக்கு மேல நம்ம கார்ல போக வேணாம், இங்க இருந்து ஒரு காட்டு பாதை இருக்கு, அது வழியா போனோம்னா கேமரால சிக்காம நம்ம போயிடலான்ட்டு இவனுங்களும் காட்டுக்குள்ள நடந்து போறானுங்க. ஒரு வழியா இப்ப அந்த குடோனுக்கு பக்கத்துல வந்துட்டானுங்க. ஒருத்தன் என்ன சொல்றானா, இங்க பாரு, முதல்ல ஒருத்தன் போயிட்டு யாராவது உள்ள இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரணும். சரி நான் போறேன்ட்டு ஒருத்தன் கிளம்பி போறான். பார்த்தா உள்ள ஆளுங்க இருக்காங்க. திரும்ப வந்து டேய் மச்சான் உள்ள ஆளுங்க இருக்காங்கடா, டேய் அண்ணன் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாருடா. டேய் அதெல்லாம் அப்படிதான்டா, ஆளுங்க இருக்கதான் செய்வாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும் போதே கரெக்டா அங்க ஒரு கார் கிராஷ் ஆகி போகுது. டேய் மாப்பிள்ள, இந்த கார் தான் உள்ள நின்னுச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க போல, இப்ப நம்ம எல்லாம் உள்ள இறங்கினா கரெக்டா இருக்கும்ட்டு இவனுங்களும் செவரேறி குதிச்சிடுறானுங்க. இப்ப சத்தமே போடாம பொறுமையா நடந்து போயிட்டே இருக்கானுங்க. உள்ள பார்த்தா 2-3 பெரிய சைஸ் நாய் நிக்குது. டேய் பிஸ்கட் வச்சிருக்கீங்கல்ல, டேய் பசிக்குதுன்னு இப்பதான்டா அந்த பிஸ்கட்லாம் சாப்பிட்டேன், போடா கிறுக்கான்ட்டு திரும்பவும் எங்க எகிரி குதிச்சாங்களோ அந்த சைடே ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு ராடு கம்பி எடுத்து ஒரு நாயை அடிச்சிடுறான். இன்னொரு நாயை அங்க ஒரு ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறானுங்க. திரும்பவும் உள்ள வரலான்னு பார்த்தா அந்த நேரம்னு பார்த்து வாட்ச்மேன் வந்துடுறாரு. வாட்ச்மேனோட வாயை பொத்தி ஒரு சேர்ல கட்டி போட்டுடுறானுங்க. கட்டி போட்டுட்டு உள்ள போய் பார்த்தா அந்த குடோன் ரொம்ப பெருசா இருக்கு. டேய் இது என்னடா இவ்வளவு பெரிய குடோனா இருக்கு, பணம் எங்க இருக்குன்னு எப்படா கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டே இருக்கும்போது பேஸ்மெண்ட் மாதிரி தெரியுது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஸ்டெப்ஸ் இருக்குன்னு உள்ள இறங்கி போய் பாக்குறாங்க. அங்க நிறைய பெட்டி இருக்கு. மாப்பிள்ள பணம் கண்டிப்பா இதுக்குள்ள தாண்டா இருக்கணும், பூட்டை உடைன்னு உடைச்சிட்டு திறந்து பார்த்தா ஆனா அதுக்குள்ளதான் இருக்கு. இவனுங்க பேக் வாங்கிட்டு வந்தானுங்கல்ல, அந்த பேக்ல பணம் வைக்கவே முடியல, பத்தவே மாட்டேங்குது. இப்போ ஒருத்தன் ஓடி போய் வாட்ச்மேன் கிட்ட போய் பேக கேட்கிறான். அங்க இல்லன்னு சொல்லி வாட்ச்மேன் கட்டில இருந்த பெட்ஷீட்டை கொண்டு போய் அதுல மீதி பணத்தெல்லாம் போட்டு கட்டி எடுத்துட்டு ஸ்பீடா கிளம்புறானுங்க. இப்ப அங்க இருந்து தப்பிச்சு வந்து கார்ல ஏறிடுறானுங்க. அப்ப கரெக்டா பின்னாடியே ஒரு கார் வந்து இடிக்குது. இவனுங்க யாரு எங்க இருந்து வந்தானுங்கன்னே தெரியல. இவனுங்க காரை பயங்கரமா துரத்திக்கிட்டே வரானுங்க. ஒரு ரைட்ல இவனுங்க திரும்பிடுறானுங்க. ஆனா அவனுங்க நேரா போய் இந்த பசங்களை மிஸ் பண்ணிடுறானுங்க. இப்ப இவனுங்க எல்லாரும் ஒரு இடத்துல வந்து காரை நிப்பாட்டிட்டு டேய் யாரா அவனுங்க, எதுக்குடா தேவையில்லாம நம்மள துரத்துறானுங்க, தெரியலடா எதுக்குடா தேவையில்லாம நம்மள துரத்துறானுங்க. உடனே அணிக்கு கால் பண்ணலான்னு புதுசா ஒரு சிம் கொடுத்தாருல, அந்த சிம்ல இருந்து அணிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நாங்க பணத்தை அடிச்சிட்டோம், ஆனா யாருன்னே தெரியல, பின்னாடி துரத்திட்டு வரானுங்க, இந்த இடத்த விட்டு எங்களால நகரவே முடியாது, அவனுங்க சுத்தி எங்களை தேடிக்கிட்டே இருக்கானுங்க. சரிடா பயப்படாத, இப்ப நீ எங்க இருக்கன்னு லொகேஷன் அனுப்ப, நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்ல உடனே இவனுங்களும் லொகேஷனை சென்ட் பண்றானுங்க. மாப்பிள்ள உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்கோண்டா, கமிஷன் நிறைய கேட்டு வாங்கிடணும் சரியா? ஆமாடா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகவே கூடாது, இந்த கமிஷனை வாங்குறோம், லைஃப்ல செட்டில் ஆகுறோம் சரியா? ஆமாடா. அனி என்ன காலையில வந்த உடனே முதல் வேலையா இத பத்தி தான் பேசுறோம்ட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கானுங்க. இப்ப காலையில விடிஞ்சதும் அந்த குடோனுக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. வந்து வாட்ச்மேனை கட்டி போட்டு போனானுங்கல்ல, அவர்கிட்ட வந்து அவனுங்க உங்களை அடிச்சாங்களா இல்லையா? கட்டி மட்டும் போட்டுட்டு போயிட்டானுங்க சார். அப்புறம் அவனுங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? இல்ல எனக்கு எதுவும் தெரியாது, வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக உங்க முதலாளி கொஞ்சம் காசு வச்சிருந்தாரு, இங்க இருக்க பணம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஐயோ பணம் பூரா போயிடுச்சா? ஆமா பணம் பூரா போயிடுச்சு. எனக்கு இப்ப உன் மேலதான் சந்தேகமா இருக்கு, வந்தவனுங்க உன்னை அடிக்கவே இல்ல அப்படின்னா நீயே ஆள் செட் பண்ணி இந்த பணத்தை எல்லாம் அடிக்க சொல்லிட்டு தானே? ஐயா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க, நீங்க ரொம்ப வருஷமா நான் வாட்ச்மேனா வேலை பாக்குறேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னா போலீஸ் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இந்த வாட்ச்மேன் மேலதான் சந்தேகப்படுறாரு. சரி இப்போதைக்கு நீ இங்க இருந்து கிளம்பு, தேவைப்பட்டா உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம அணி இருக்காருல்ல, அவர் கரெக்டா இந்த லொகேஷனுக்கு வந்துடுறாரு. இவனுங்களும் கமிஷனை பத்தி பேசின உடனே டேய் என்னடா இந்த இடத்துல வச்சு கமிஷன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்ண, உயிரை பணையம் வச்சு இந்த வேலையை நாங்க முடிச்சிருக்கோம், அது மட்டும் இல்ல மதுரையில இருந்து வேற 2 பசங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம இப்பவே செட்டில் பண்ணி ஆகணும். டேய் புரிஞ்சுக்கோங்கடா, முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் பார்ட்டி கிட்ட கொடுப்போம், அவங்களுக்கு தான் இதுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும், அவங்க தான் கமிஷனை டிசைட் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு பணம் தருவாங்க,
வாங்க, நான் உங்க எல்லாருக்கும் பணம் தரேன். நீங்க எல்லாம் என்ன நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்கல்ல? முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் நான் பாட்டி கிட்ட கொடுக்குறேன், நாளைக்கு உங்க எல்லாருக்கும் போன் பண்றேன் சரியான்ட்டு அப்படியே பசங்க கையில கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு அணி கிளம்பி போயிடுறாரு. இவனுங்க எல்லாரும் மதுரை ஜிகர்தண்டாவெல்லாம் குடிச்சிட்டு இப்போ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கானுங்க. அங்க ஊர் திருவிழாக்காக பேனர்லாம் அடிச்சு ஒட்டி இருக்காங்க. இதே மாதிரி நம்ம போட்டோ எல்லாம் போட்டு ஒரு பேனர் அடிக்கணும்டான்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப எல்லாத்தையும் முடிச்சிட்டு இவனுங்க எல்லாம் கிளம்பி ஊருக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு கமிஷனை வாங்குறதுக்காக அண்ணியோட இடத்துக்கு போறாங்க. டேய் வாங்கடா வந்து உட்காருங்க. இந்த மதுரை டேல யார் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ரெமா அக்கா தாண்டா கொடுத்தாங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் எடுத்து சொல்லிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் தரணும்னு அவங்களே வந்து சொல்வாங்கன்னு உடனே ரெமாவும் இப்ப வராங்க. அவங்க வந்து இந்த பசங்க கிட்ட சூப்பர்ப்பா, வேலையை பக்காவா முடிச்சு கொடுத்துருக்கீங்க, அதனால உங்க எல்லாருக்கும் நான் 10 லட்சம் ரூபாய் தரேன். என்னது 10 லட்சமா? நாங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தோம்னா கூட அங்கேயே செத்து போயிருப்போம். இங்க பாருங்க 10 லட்சம்லாம் முடியாது, ஆளுக்கு 50 லட்சம் வேணும். நாங்க 6 பேர் இருக்கோம். என்னது 6 பேருக்கு 50 லட்சமா? அப்படின்னா உங்களுக்கு 3 கோடி கொடுக்க சொல்றீங்களா? இங்க பாருங்கடா, நீங்க நினைக்கிற மாதிரி அதுல அவ்வளவு பணம்லாம் கிடையாது. எங்களுக்கு நல்லா தெரியும், எப்படியும் அதுல குறைஞ்சது 30 கோடியாவது இருக்கும். இங்க பாருங்க, ஆளுக்கு 50 லட்சம் தாங்க, இந்த டீலை முடிச்சுக்கலாம். டேய் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. சரி ஃபைனலா 25 தரேன், அதை வாங்கிட்டு சத்தம் போடாம கிளம்பிடணும். ஆமா எதுக்குடா இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு பணம்னு கேட்க சஜி என்ன சொல்றானா, பணம் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பணம் வேறின்னு கேட்க ரெமா பையன் வந்து கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா கிளம்புங்கன்னு சொல்ல, இவனுங்க கிட்ட எல்லாம் பேசினா நம்ம வாய் தான் நாருன்னு சொல்ல, உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, நீ எதுக்கு தேவையில்லாம உள்ள வரன்னு உடனே இவனுங்களுக்கு எல்லாம் கோவம் வந்தது. இப்ப ரெமாவோட பையன் கேங்குக்கும் இவனுங்களுக்கும் செம சண்டை நடக்குது. அதுல அவனுங்க இந்த 4 பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறானுங்க. அடிச்சது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் காசே கிடையாது போங்கடான்னு உடனே அணி அண்ணன் வந்து டேய் இந்த பணம் கிடைச்சதே அவனுங்களாலதான், சும்மா இருங்க, டேய் பசங்களா நீங்க போங்கடா, நாளைக்கு என்னன்னு பேசிட்டு நான் கூப்பிடுறேன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. ஆனா இவனுங்களுக்கு வெறி அடங்கவே இல்லை. எப்பறம் அவன் நம்மளை அடிக்கலாம், விடவே கூடாது, அவனை சும்மா விடக்கூடாது, ஏன்டா உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க, வாங்கடா போலான்ட்டு வெறித்தனமா கம்பியெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறானுங்க. பின்னாடியே அவனுங்களோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போய் ஃபர்ஸ்ட் காரை அடிச்சு நொறுக்கிடுறானுங்க. மறுபடியும் 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அடி ஒன்னு சும்மா இடி மாதிரி விழுகுது. இவனுங்க 4 பேரும் சேர்ந்து அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுறானுங்க. அதுலயும் அந்த ரெமா பையன் இருக்கான்ல, அவனை ஒரு கம்பி எடுத்து அடி அடின்னு அடிச்சு ஒரு கையையும் ஒரு காலையும் உடைச்சு விட்டுறானுங்க. அங்க கட் பண்ணா அவனை கொண்டு வந்து இப்ப ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. கை கால் எல்லாம் ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ரெமா அணியை கூப்பிட்டு இங்க பாரு, அந்த பசங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கொடுத்து இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு விட்டுரு, அப்புறம் அவனுங்க மேல எந்த கேஸும் வராம பாத்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. வெளியில வந்து அந்த 4 பசங்களும் கரெக்டா இங்க வந்துடுறானுங்க. அணியன்னா அவங்க கிட்ட டே என்னடா சொல்லாம கொள்ளாம இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, அப்புறம் அன்னைக்கு நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க, எங்களை அடிச்சா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா, அதான் போய் அடிச்சுட்டு வந்துட்டோம். சரிடா அக்கா கிட்ட நான் எல்லாமே பேசிட்டேன், கேஸ் கூட கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, கேஸ்லாம் கொடுத்தா கொடுத்துக்கிட்டோம்னா போலீஸ் வரட்டும், நாங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட பேசிக்கிறோம்னு கொஞ்சம் மிரட்டுற தோணியில பேசிடுறாங்க. சரிடா உங்களுக்கு தேவையானதெல்லாம் அக்கா கரெக்டா பண்ணிட சொல்லிட்டாங்க, பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் இங்க இருக்கவே கூடாது, எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோங்க சரியா, நாளைக்கு காலையில போன் பண்றேன் வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இவங்களையும் அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. அடுத்த நாள் காலையில 2 பேர் பைக்ல போயிட்டு இருக்காங்க. சஜியோட அம்மா காய்கறி வைப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு எங்கடான்னு பார்த்தா அவனை காணும்னு சொல்லி போன் அடிச்சு கேட்டா, டேய் நான் அம்மாவோட மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன், நீங்க இங்க வர வேணாம் நானே வரேன்னு போனை கட் பண்றான். இவனுங்க அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நம்மளே மார்க்கெட்டுக்கு போய் அவனை பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி பைக்ல வரானுங்க. போறவனுங்க ஒழுங்கா போகணும்ல, ஒன் வேல போறானுங்க. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவன் இத்தனைக்கும் சொல்றான், டேய் மச்சான் இது ஒன் வேடா, போனா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்றான். டேய் நான் நிறைய தடவை போயிருக்கேன்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு லாரி வந்து டம்மால்னு இடிச்சிடுது. 2 பேரும் அங்கேயே விழுந்துறானுங்க. விழுந்ததுல 2 பேருமே ஸ்பாட் அவுட். மார்ச்சுரியில இப்ப பாடியை வச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா அழுகுறானுங்க. அதுல ஒருத்தன் வந்து டேய் அவனுங்க என்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு தாண்டா வந்தானுங்க, அப்பதாண்டா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனுக்கு பயங்கர குற்ற உணர்ச்சியா இருக்கு. அந்த 2 மதுரை பசங்க இருக்காங்கல்ல, அவனுங்களுமே கிளம்பி இங்க வந்துட்டானுங்க. ரெமாக்கா கூட இந்த டெத்துக்கு வந்துட்டு தான் போறாங்க. இவங்களோட இழப்பை இந்த 4 பசங்களாலையும் சுத்தமா தாங்கவே முடியல. மதுரையில இருந்து 2 பேரும் வந்தானுங்கல்ல, அவனுங்களுமே சரிடா நாங்க கிளம்புறோம்டா, இங்க இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பேசாம நீங்க 2 பேரும் எங்க கூட வந்துருங்கடா, நம்ம மதுரையில போய் ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கலாம்னு சொல்றான். நாங்க கண்டிப்பா வரோம்டா, ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கான காசையாச்சும் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, காசுக்காகவா நாங்க வந்தோம்னு நினைச்சேன், அவனுங்களே இல்ல, அந்த காசை வச்சுக்கிட்டு நம்ம என்னடா பண்ண போறோம், நாங்க கிளம்புறோம்டான்னு சொல்லி அவனுங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறானுங்க. அடுத்த
நாள் அனி கால் பண்ணி வர சொல்றாரு. வர சொல்லி ஆளுக்கு 50 லட்சம்னு 3 கோடி ரூபாயும் கொடுத்துடுறாரு. இங்க பாருங்கடா, நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு, நீங்களும் எடுத்துக்கோங்க, அந்த இறந்து போன பசங்களோட ஃபேமிலிக்கும் கொடுத்துருங்க, மதுரை பசங்களுக்கும் கொடுத்துருங்க, சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? மதுரைக்கு போறோம்னா. ஓ, இப்பவே நேரம் மதுரைக்கு தான் போறீங்களா? ஆமா அண்ணா, இப்பவே கிளம்புறோம். சரிடா, பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. இவனுங்களும் இப்ப கார்ல மதுரைக்கு போயிட்டு இருக்கப்ப பின்னாடி ஒரு கார் வந்து டமால்னு இடிக்குது. அதுல ஒரு மணல்ல சிக்கி இவனுங்களோட கார் அங்கேயே மாட்டிக்குது. டே அவனுங்க நம்மளை கொல்றதுக்கு தாண்டா வரானுங்கன்ட்டு பண பேக்கையும் அங்கேயே விட்டுட்டு இவனுங்க மட்டும் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இப்படி ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது சஜியோட முதுகுல அருவாலை தூக்கி வீசிடுறானுங்க. அவன் அங்கேயே விழுந்துடுறான். ஆனந்தும் காப்பாத்தலான்னு ஓடி வரும்போது, மச்சான் நீ வராத, நான் பாத்துக்கிறேன்னதும் இவனும் ஓடி போயிடுறான். இப்ப சஜியை தாறுமாறா வெட்டி அவனை அங்கேயே கொண்டு போட்டுடுறானுங்க. இந்த ஆனந்த் இருக்கான்ல, அவன் மட்டும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். இப்ப ஆனந்த் அவங்க அக்கா வீட்டுக்கு வரான். அவங்க அக்கா கிட்ட எனக்கு பயமா இருக்குக்கா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. ஏன்டா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்டா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இல்லக்கா, அவங்க ஆக்சிடென்ட்ல எல்லாம் சாகல, அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமாக்கா, இன்னைக்கு கூட சஜிய அவங்க கொலை பண்ணிட்டாங்க, அடுத்து என்னையும் கொலை பண்ணுவாங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலக்கா. டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பயப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாதுடா, நீ இதுல இருந்து சீக்கிரமே வெளியே வந்துருவ. இல்லக்கா, என்னால இதுல இருந்தெல்லாம் வெளியில வர முடியும்னு தோணல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கொன்னுட்டாங்கக்கா, அவனுங்களை சும்மாவே விட மாட்டேன். நம்மளை காயப்படுத்தினவங்களை நம்மளும் திருப்பி காயப்படுத்தியே ஆகணும். பத்திரமா இருக்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வெறியோட கிளம்புறான். நேரா சொக்கு வீட்டுக்கு தான் போறான். நீங்க வந்ததை யாராவது பார்த்தாங்களான்னு அவன் கேட்கறான். ஏன்னா போலீஸ் நாலா பக்கமும் உன்னதான் தேடிட்டு இருக்காங்க. அந்த பிளாக் மணி கேஸ்ல உன்னை மாட்டி விட போறாங்கடா. அது மட்டும் இல்ல, அஜய் செத்ததுக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு, என்ன தாண்டா நடந்துச்சுன்னு கேட்க, சஜி மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி கோவமா கத்தி எடுத்து சொக்கு குத்த போறான். உன்னால தாண்டா நாங்க இதுக்குள்ள வந்தோம், இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கிற. கடைசி நேரத்துல கூட சஜி சொக்கனனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னு சொன்னான். ஏன்னா அவன் அவ்வளவு அன்பா இருந்தான் உன் மேல, உனக்கும் எங்களெல்லாம் ரொம்ப பிடிக்குமாமே, அப்படியான்னு கேட்டு கத்திலே குத்த போறான். நீ என்ன மாட்டி விட மாட்டேன்னா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறது அந்த ரெமா அக்காவும் அனி அண்ணனும் தான். அவங்கள நம்பாத, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. லாரி விட்டு அவங்க தான் அந்த 2 பேரையும் பிளான் பண்ணி அடிச்சு தூக்குனானுங்க. அதுக்கப்புறம் அந்த கொலையை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி மாத்திட்டாங்க. இப்ப கூட பணம் வாங்குறதுக்கு நீங்க அனி அண்ணன் கிட்ட போயிட்டு நாங்க நேரா மதுரை போறோம்னு யார்கிட்ட சொன்னீங்க? அனி அண்ணன் கிட்ட தானே சொன்னீங்க. அவர் தான் ஆள் அனுப்பி உங்களை கொன்னுட்டு அந்த பணத்தையும் தூக்கிட்டு வர சொன்னாரு. அதனால நான் சொல்றது கேளு, இது உன்னால தனியால சமாளிக்கவே முடியாது. ஒண்ணு நீயா போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு, இல்லைன்னா எங்கேயாவது தப்பிச்சு போய் பொழைச்சிக்கோ. 3 பேரை கொன்னுட்டாங்கடா, இன்னும் நீ மட்டும் தான் பாக்கி. உன்னையும் அவங்க கண்டிப்பா கொன்னுடுவாங்க. இல்லன்னு அவங்க என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள கொன்னுடுவேன்னு கிளம்புறான். அடுத்த நாள் நேரா கத்தி எடுத்துட்டு அனி அண்ணன் கிட்ட தான் சண்டைக்கு போறான். அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா, அவர் போட்டு அடின்னு அடிச்சு விட்டுறாரு. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா சண்டையோட முடிவுல நம்ம ஆனந்த் அந்த கத்தி எடுத்து அணியோட நெஞ்சிலேயே பயங்கரமா குத்தி அவர் அங்கேயே கொண்டு போட்டுடுறான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நம்ம அணியோட ஃப்ரெண்டும் அங்க வர, அவனை மட்டும் சும்மா விடுவானா, அவனையும் பிடிச்சி கழுத்துல கத்திய வச்சு, டே ஏன்டா இப்படி பண்ணீங்க, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு இங்க பாரு, உண்மையை சொல்லிடு, இப்ப அந்த ரெமா எங்க இருப்பா சொல்லுடான்னு கேட்டா அவனும் சொல்லிடுறான். அவங்க பெங்களூர்ல இருக்காங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடுறா, எனக்கு பெண் குழந்தை வேற இருக்குடா அப்படின்னு உடனே சும்மா விடாம ஒரு கையை மட்டும் கரகரன்னு அறுத்து அந்த பக்கமா தூக்கி போட்டுடுறான். உடனே நேரா அவன் மதுரைக்கு தான் கிளம்பி போறான். அங்க போயிட்டு மச்சான் அவனுங்க எல்லாம் பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டானுங்கடா, அதனால அவனுங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணிட்டேன், மிச்சம் இருக்கிறது அந்த ரெமா மட்டும் தான், அவளே நாளைக்கு பெங்களூருக்கு போய் நான் கொல்ல தான் போறேன். டேய் மாப்பிள்ள, தனியாவா போறேன், நானும் கூட வரேன்டா, இதுக்கப்புறம் உங்களை எந்த பிரச்சனையிலையும் நான் இழுத்து விடவும் எனக்கு மனசு இல்ல, இதை நானே தனியா பாத்துக்கிறேன்டா, கடைசியா உங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு போகணும்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்ப ரெமாவோட வீட்டுல காமிச்சா அந்த காசோட ஓனரும் டிஎஸ்பியும் கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பணத்தை எல்லாம் அடிச்சது ரெமா தான். ஆனா இவங்க போலீஸ்க்குமே பணத்தை கொடுத்து அந்த கேஸ் அப்படியே முடிச்சு விட்டுடுறாங்க. இப்ப ரெமா ஜிம்ல இருக்காங்க. நம்ம ஆனந்த் ஜிம்முக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரெமாவும் இப்ப ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து கார்ல ஏறலான்னு வரப்ப இவன் இடுப்புல ஒரு கத்தியை சொருகி வச்சிருக்கான். அதை எடுத்து குத்தலாம்னு போறப்ப கரெக்டா ஒரு கார் வந்து இவனை இடிச்சு தள்ளிட்டு போயிடுது. அந்த காருக்குள்ள யார் இருக்காங்கன்னு பார்த்தா அந்த சொக்கு தான் இருக்கான். இடிச்சுட்டு போனவன் சும்மாலாம் இல்லாம திரும்பவும் ரிவர்ஸ்ல வந்து மறுபடியும் இடிச்சிடுறான். அதுல அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். இதுல வேற சொக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு உன்னை எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோன்னு சொன்னேன்லடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறான். ஆக்சுவலா நம்ம ரெமாக்கு அணியை கொலை பண்ணிட்டாங்க. அணியோட ஃப்ரெண்டு கையை வேற வெட்டிட்டாங்க. அனந்த் தான் கொலை பண்ணான்ற விஷயத்த ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா எப்படியும் நம்மளை கொலை பண்ண வருவான்னு முன்னாடியே ஆள் செட்
செட் பண்ணி தான் வச்சிருந்திருப்பாங்க. ரெமாவுமே இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி கார் எடுத்துட்டு நைஸா கிளம்பிடுறாங்க. அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இடிச்சு போட்டு போயிட்டான்ப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்கன்னு சொல்லி வந்து தூக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த 2 மதுரை பசங்களும் ஓடி வரானுங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல ரெமாவை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, இந்த 2 மதுரை பசங்க தான். நட்புக்காக கடைசியில இவனுங்க 2 பேரும் தான் ரெமாவை குத்தி கொலை பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க எல்லாரும் ஒரு தடவை ஊர்ல நின்னுட்டு பேசிட்டு இருக்கப்ப நமக்கு இது மாதிரி ஒரு பேனர் அடிக்கணும்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பானுங்கல்ல. இப்ப அதே மாதிரி மதுரை திருவிழாக்கு இவனுங்களோட போட்டோ எல்லாத்தையும் போட்டு ஒரு பேனர் அடிக்கிறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படக்கதையோட உங்களை மீட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.